என்னோட அன்பும் சிந்தனையும் மிக்க தமிழ் மக்களே, இன்று நான் உங்களிடம் பேச வருகிறேன் ஒரு கனவின் பெயரால். அது பெண்கள் பயமின்றி நடமாடும் ஒரு தமிழகம். வீதிகளில் சுதந்திரக் காற்று வீசட்டும் என்பதே நம் கோரிக்கை. அந்த காற்றில் பெண்களின் உரிமையும் தைரியமும் பறக்கட்டும். நாம் ஏன் ஒரு பெண்ணின் நடைபாதையில் ஒரு சாயல், ஒரு தீண்டல், ஒரு வார்த்தையின் வலியில் ஆழ்ந்திருப்பதை ஏற்க வேண்டும்? இது ஒரு இனத்தின் தவறு இல்லை, இது ஒரு சமூகத்தின் அமைதியான கூட்டுத் தவறாகும். கற்பு என்பது உடலல்ல, அது மனதே என்று நாம் ஒவ்வொருவரும் ஏற்கும் நாள் இன்றுதான். பெண்கள் அழும் ஓசைகள் வீட்டுக்குள்ளே முந்திய காலங்களில் அடங்கியது போதும். இனி அந்த கண்ணீர் வெளியே விழக்கூடாது. தமிழகம் ஒரு பூமியாக அல்ல, அது ஒரு புனிதம். அங்கே பார்வைகள் தீண்டாமல், கரங்கள் ஏறாமல். ஒரு பெண் வாழும் உரிமையை மீள ஒவ்வொரு தமிழனும் எழ வேண்டும். அவளின் சிரிப்பில் நிம்மதி இருக்கட்டும். அவளின் நடை ஒளிமயமாகட்டும். அவளின் மாண்பு போற்றப்படும் இந்த மண்ணில். பயம் என்பது ஒரு சொராக கூட இடம் பிடிக்கக் கூடாது. இனி ஒரு பெண் காலை விடுகின்ற வேளையில் வீட்டில் இருந்து வெளியேறும்போது அவளது கணவனோ தந்தையோ சகோதரனோ மகனோ யாரும் கவலையோடு பார்க்க வேண்டாம். அவர்கள் பார்த்தல் பெருமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கட்டும். இந்த மண்ணில் பெண்கள் நலன் என்பது அரசியல் வாக்குறுதியாக அல்ல, உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அவளுக்கு நிம்மதியான வாழ்வை அளிப்பது ஒரு வழக்கம் ஆகஸ்ட் வேண்டும், ஒரு போராட்டம் அல்ல. தமிழகமே, கண்ணியமே எங்கள் காவலன் என்று ஒலி எழலாகப் போகட்டும். அவளை பாதுகாக்கும் கரங்கள் நீதிக்கரங்களாகட்டும். அவளுக்கு துணையாய் நிற்கும் குரல்கள் உணர்வுகளோடு ஒலிக்கட்டும். வன்முறைகள் வேரறுத்து வீழட்டும். அவளுடைய உலகம் அன்பால் நிரம்பட்டும். நாமும் அவளோடு ஒரு புது யுகத்தை உருவாக்கலாம். அதுவே பெண்கள் பயமின்றி நடக்கும் தமிழகம். இது வெறும் ஒரு கனவல்ல, இது நம்மால் நிகழக்கூடிய நிஜம். அதற்கான ஒவ்வொரு அடியையும் இன்று நாம் எடுக்க வேண்டும். எழுந்திருங்கள், பேசுங்கள், செயல்படுங்கள். பெண்கள் பயமின்றி நடக்க தமிழகம் ஒளி வீசட்டும்.